வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பச்சடி. வழக்கமாக சட்னி, குருமா இதெல்லாம் சாம்பார் செஞ்சு போர் அடிக்கும்ல இட்லிக்கெலாம். இது புதுசாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், புளி கரைசல், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் இல்லை குக்கர் வச்சுக்கோங்க, அது பெஸ்ட்டு. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்புலாம் தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வாசனை போன அப்புறம் கத்திரிக்காய் போட்டுருங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா கலரி விடுங்க. அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைன்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு விட்டுக்கோங்க. நான் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு விட்டுருக்கேன். விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். ப்ரெஷர் போன அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ மேஷர் இல்லை மத்து இந்த மாதிரி இருந்திங்கன்னா அதை வச்சு கடைஞ்சிருங்க. நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா அருமையான கத்திரிக்காய் பச்சடி தயார். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெஸ்ட் சைட் டிஷ். புதுசாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.